ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு விருதுநகர் ஃபேமஸ் சீர்னி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் அரிசியையும் உளுந்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதுக்கு அளவு 3க்கு 1% போட்டுக்கோங்க. அதாவது 3 கப்பு அரிசி போட்டிங்கன்னா 1 கப்பு உளுந்து போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் 4க்கு 1 போடுவாங்க. நான் 4க்கு 1 போடலை, 3க்கு 1 போட்டாலே சூப்பராக இருக்குங்க. இதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. வச்சு அதை நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அது புளிக்காது. அதனால் அதை நல்லா கரைச்சி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5-6 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். அவ்வளோ தூரம் நீங்கள் இப்போ வச்சுருந்தாலே போதும். ரொம்ப புளிக்க வச்சிங்கன்னா அப்புறம் புளிப்பு டேஸ்ட் ஏறிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்காது. அந்த புளிப்பு டேஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே இதை நம்ம ரெடி பண்ணிடணும். அதனால் இப்படி ஓரளவுக்கு மாவு புளிச்சு வந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் பாகு வெல்லணும் பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே செக்கச்சுவேல்னு இருக்கும் அந்த வெல்லம். அந்த பாகு வெல்லத்தை வாங்கிட்டு செய்கிறேங்க. இது பாகு வெல்லம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சாதாரண மண்டை வெல்லம்லாம் போட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது. ஒன்று இது கருப்பட்டியில் செய்யணும், இல்லை பாகு வெல்லத்தில் செய்யணுங்க. அதனால் நான் இந்த வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு அதை தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுங்க. அது கொதித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சு அது பாகு பதம் வர்ற வரைக்கும் அதை நல்லா காய்ச்சணுங்க. அது நல்லா திக்காக வர்ற வரைக்கும். ஆனால் இது பக்கத்துலேயே இருந்து நீங்கள் செய்யணுங்க, இல்லைன்னா அது பொங்கி அவ்வளோ வெளியே வடிஞ்சிரும். அதனால் அது பக்கத்துலேயே இருந்து அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கவரில் இல்லை ஒரு துணி உங்களுக்கு எது பிரியுமோ அதுக்கு தக்கன அந்த பொருளை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் மாவை அள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது முனையில் கத்திரிக்கோலை வச்சு சின்னதாக நறுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக நறுக்குனிங்கன்னா அப்புறம் மாவு பெருசாக நிறையா விழுகும். அது ஷேப்பு நம்ம தேவையான ஷேப் போட முடியாது. அதனால் அதுக்கு தக்கன பார்த்து நீங்கள் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதை இப்படி எண்ணெயில் புளிங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு போட்டு புளிஞ்சுக்கோங்க. புளிஞ்சு அதை நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஏன்னா இதை நீங்கள் வெள்ளையாக எடுத்துட்டிங்கன்னா நாற்று போன மாதிரி போயிடும். பாகில் என்ன தான் நம்ம போட்டு வச்சுருந்தாலுமே இதை 1 வாரம் 10 நாளைக்கு நம்மளால் வச்சுருக்க முடியாது. உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 2-3 நாள் இருந்ததுன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்க வெள்ளைப்பாகில் நீங்கள் இதை போட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே இனிப்பை நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதில் கூடுமான வரைக்கும் நீங்கள் சீனி யூஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஒன்று வெல்லம், அப்படி இல்லை கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு காரணமே இந்த வெல்லமும் இந்த கருப்பட்டியும் தாங்க, சீனி இல்லை.